ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா சாஃப்டான நல்லா சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அது ஊறட்டும். நைட்டே நான் சன்னா ஊற வச்சுட்டேன். அதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா குக்கரில் விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சோம்பு விட்டு தாளித்து கொரகொரப்பாக வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். தக்காளியும் கொரகொரப்பாக அரைச்சி அதையும் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே பச்சை வாடை போக நல்லா வதக்கணும். அப்போ தான் அது நல்ல கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்ச தண்ணியும் சென்னாவும் சேர்த்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம சேர்த்த அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அதை சாப்பிடும்போது நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அது நல்லா அந்த வாசனை நல்லா இறங்கியிருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா தேங்காய், முந்திரி, சோம்பு, தயிர் இது எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தால் கொத்தமல்லி லாஸ்ட்டாக தூவிக்கலாம். சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுங்க. இப்போ சப்பாத்தியுமே நான் ரெடி பண்ணிட்டேன். சன்னா மசாலா எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டான லேயர் சப்பாத்தி எவ்வளோ லேயராக இருக்குது பாருங்கள். இந்த மசாலா சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பரோட்டா, சாதம் எல்லாத்தோட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சன்னா மசாலா ரெடி பண்ணி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நானும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். பக்கத்தில் ஒரு பாட்டிமா மீன் விற்கிறாங்க, அங்கே போய் மீன் வாங்கி இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் இல்லையா, அவள்கிட்ட நான் கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன் ஆட்டோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.